திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியில் இன்றைய தினம் 3ஆம் தந்திரத்தில் காலச்சக்கரம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நாயனார் காலச்சக்கரம் என்கின்ற பகுதியில் இந்த மனித உடல் இந்த வழங்கப்பட்டிருப்பதற்குரிய காலத்தை நாம் உணர்ந்து அதற்கு தக்கவாறு பயன் பெற்றுவிட வேண்டும் என்கிற கருத்தில் சில செய்திகளை சொல்லுகிறார். என்றைக்குமே இந்த உடம்பு நம்மிடம் இருக்கப் போவதில்லை. இந்த உடம்பிற்கென்று சில கால வரையறை உண்டு என்பது தெளிவாக தெரிகிறது. தத்துவங்களை நம்முடைய சைவ சித்தாந்தம் வகைப்படுத்துகிற பொழுது அதில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதில் 3 விதமான நிலைகள். அதில் ஒன்று ஆன்ம தத்துவம், மற்றொன்று வித்யா தத்துவம், பிறகு நிறைவானது சிவத்தத்துவம். பெரும்பாலான நமக்கு சிவத்தத்துவம் வருவதில்லை. ஆன்ம தத்துவமும் இந்த வித்யா தத்துவமும் நம்மிடம் இருக்கும்னு சொன்னார். தத்துவம்னா ஒன்றும் பயந்துட வேணாம், கருவி, டூல்ஸு. இப்போ கண்ணு ஒரு கருவி. கண்ணுங்கிற அந்த கருவி தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். கண்ணுங்கிற தத்துவத்தை கொடுத்ததுனால தான் நமக்கு பார்த்தல் என்கின்ற ஒரு செயல் நிகழ்கிறது. காதுன்னு ஒரு கருவி, கேட்டல்ங்கிற செயல். மூக்குன்னு ஒரு கருவி, நுகர்தல்னு ஒரு செயல். நாக்குன்னு ஒரு கருவி, சுவைத்தல்னு ஒரு செயல். அந்த கருவி கொடுத்ததுனால தானே அதை செய்ய முடியுது. இப்போ நம்ம விட கீழான ஜந்துக்களோ விலங்குகளோ உயிரினங்களோ இருந்தது என்று சொன்னால் அதில் அவைகளுக்கு இந்த அறிவு நிலையிலே குறைந்தும் கூடியும் விளங்கும். 5 அறிவுகளும் முழுமையாக பெற்ற நாம் ரொம்ப சிறப்புடையவர்கள் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் கூட நம்மை விட குறைந்த அறிவு பெற்ற மற்ற உயிர்கள் கூட ஒரு 1-2 விதத்தில் நம்ம விட சிறப்பாக இருக்கிறத நம்ம பல தடவை உணர்ந்திருக்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேனே, கோலமாவையும் சர்க்கரையும் கலந்து இப்போ நம்ம கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், நாம் என்ன பண்ணுவோம்? கோலமாவும் சர்க்கரையும் கலந்து கொடுத்தா நமக்குன்னு வயலில் போட்டுருவோம். அதில் பிரிக்கிறது கூட நமக்கு தெரியுமா? நீங்கள் கோலமாவும் சர்க்கரையும் எடுத்து அப்படி போட்டு வைங்க, எறும்பு வரும், கரெக்டாக சர்க்கரையை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு போவோம், அந்த கோலமாவை விட்டுரும். எறும்புக்கு அந்த சக்தி இருக்குது. அதை விட நம்ம அதிகமான அறிவு பெற்றவர்கள் தான். ஆனால் நம்மால் அதை பிரிக்க முடியாது. காரணம், அதுக்கு நுகர்தல் என்கிற அந்த அறிவு ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காரு கடவுள். இப்படி பல்வேறு தத்துவங்கள் கருவிகளோடு இருக்கிற நமக்கு ரொம்ப அற்புதமாக இந்த வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய 7 கருவிகள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்றெல்லாம் அதை வெறித்து பேசுவார்கள்.
அதில் இந்த கலை, வித்தை, அராகம், காலம், நியதி, மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய இந்த 7 கருவிகளில் ரொம்ப முக்கியமானது காலமும் நியதியும். அப்புறம் கலை. கலையில் இருந்தால் எல்லாமே கீழே வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முதல்ல நமக்கு ஒரு தத்துவமாக கொடுத்தது என்னன்னு கேட்டால் காலம். நாம் எல்லாத்துலேயும் டைம் பவுண்டு. நமக்கு எல்லாமே கால அளவுக்கு உட்பட்டது தான். எல்லா அனுபவமும் கூட அப்படித்தான், எல்லா நலனும் அப்படித்தான், எல்லா தீமையும் அப்படித்தான். நமக்கு வருகிற நலனாக இருக்கட்டும், நமக்கு வருகிற தீமையாக இருக்கட்டும், எல்லா காலத்தின் அடிப்படையில். இப்போ நீங்கள் ஒரு பெரும்பாலானவர்களுக்கு இங்கே கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு கணினி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரை இயக்குகிற அல்லது அதை ஆப்ரேட் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கும். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் ரொம்ப அடிப்படையான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் த ஸ்பீடு. அது இட் இஸ் டிசைடட் பை வாட் தெரியுமா? ராமா இல்லை, யாருக்காவது கம்ப்யூட்டர் ப்ராசஸர் இல்லை, யாருக்காவது கம்ப்யூட்டரை பற்றி அடிப்படையாக தெரியுமா? ஃபுல்லா யாருக்கும் தெரியாது போல. அப்போ நான் சௌரியமாக சொல்லலாம் எதை வேணாலும். இல்லை, உங்களுக்கு தெரியும், அது 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 உணர்ந்திருக்க மாட்டீங்க. ப்ராசஸரு, அப்புறம் ரேமு எல்லாம் ரைட்டு. அடிப்படையா மவுஸ் இல்லை. மவுஸ் இல்லைன்னா கூட கீபோர்டு ஆப்ரேட் பண்ணிட்டு போகலாமே. மவுஸ் இல்லை. மானிட்டர் டிஸ்பிளே அது ஒரு டெர்மினல் தான். அதாவது நான் சொல்லிடுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைவ சித்தாந்தங்கிறது எவ்வளவு விஞ்ஞான அடிப்படை கொண்டதுங்கிறத அது நீங்கள் யூ வில் அப்ரிஷியேட். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த விஞ்ஞானம் ஆகிய இந்த மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோடு ஒப்பிடுகையில் கான்ட்ராடிக்ட் ஆகாமல் அந்த பேசிக்ஸ் இருக்கிறது சைவ சமயத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அந்த ப்ராசஸ்ஸு, அந்த டோட்டல் ஃபங்க்ஷன்ஸு, அதாவது ஒரு ப்ராசஸ் எடுத்திங்கன்னா ப்ராசஸில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி போகிற இந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் கவர்ன் பண்ணுறது எது? ஒரு நமக்கு சப்போஸ் ஒரு சொல்யூஷன் வேணும்னா வி ஆர் கோயிங் டு ஃபாலோ சர்டன் ஸ்டெப்ஸு. அந்த ஸ்டெப்ஸை அது ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்னென்ன டைம் ஆகுதுன்னு, டோட்டல் டைம் கன்சியூம்டு அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது சீக்கிரமாக செய்கிறது தான் கால்குலேட்டர் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யுது, கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்பீடாக வரும். இது டிசைடட் பை வாட்னு கேட்டால் there is a clock inside called crystal clock. அது எத்தனை மெகா ஹெர்ட்ஸு அப்படிங்கிற there is a crystal clock. இந்த crystal clock தான் it decides the entire operation, ஸ்பீடு, டியூரேஷன் எல்லாத்தையும் அதுதான் டிசைட் பண்ணுது. 3 மெகா ஹெர்ட்ஸு கிறிஸ்டலு, 6 மெகா ஹெர்ட்ஸு, 9 இப்படி எல்லாம் பல்வேறு விதமான. அப்போ ஒரு கிளாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று தான் ப்ராசஸை ஒரு ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும்னா அது இத்தனை கட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டம், 5வது கட்டம், 5 கட்டமும் முடிஞ்சால் 6வது கட்டத்தில் அது முடிஞ்சிருச்சு, சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு இல்லைங்களா? இப்படி இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டெப்பை பண்ணுகிற பொழுது முதல் ஸ்டெப்பு எத்தனை நாழி ஆகும், 2வது ஸ்டெப்பு எத்தனை நாழி ஆகும், 3வது ஸ்டெப்பு எத்தனை நாழி ஆகும், 4வது எத்தனை நாழி ஆகும், அப்படி எல்லா டோட்டலையும் போடணும். அப்போ டோட்டல் டியூரேஷன். இப்போ 4வது ஸ்டெப்பு பண்ணும்பொழுது இதுக்கு ஒரு டேட்டா வேறு இடத்துலேருந்து வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டேட்டா எப்போ வரணும்னு சொன்னால் முதலையே பிரயோஜனம் இல்லை. இந்த முதல் 3 முடிஞ்சதுக்கப்புறம் தானே அது வரணும். இப்போ முதல் 3 முடியறதுக்கு எத்தனை நாழி ஆகணும்னு தெரிஞ்சாதான் அது அத்தனை நாளில் வர முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ எல்லாவற்றையுமே அடிப்படையாக தீர்மானிப்பது எதுன்னு கேட்டால் உள்ளே இருக்கிற ஒரு கிளாக்கு. அப்போ முதல் ஸ்டெப்பு 10 பல்ஸு, 2வது ஸ்டெப்புக்கு அது ஸ்டாண்டர்டாக அந்த டயத்தை வகுத்து கொடுத்தால்தான்
எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். 7 மணிக்கு சொற்பொழிவுன்னா நீங்கள் எங்கே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்க? 7:30 மணிக்கு சொற்பொழிவு எங்கே ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? கிளாக்கு. இதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸு. இதே ரெஃபரன்ஸ் தானே எனக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? உடனே ஒன்றா இருந்தால் தானே நானும் 7:30 மணிக்கு வரேன். நான் மட்டும் அமெரிக்கன் வாட்ச் கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஒரு 11 மணி நேரம் கழிச்சு வரும். இல்லை ஒரு மலேசியன் வாட்ச் கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மலேசியாவில் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10:45. மலேசியாவில் டைம் 2.5 மணி நேரம் நமக்கு உங்களுக்கு வித்தியாசம். 10:45. இப்போ அந்த வாட்சை கட்டியிருந்தேன்னா இங்கே கார் லேட் ஆகுமா? நீங்கள் இந்தியன் டயத்தில் வந்து நான் மலேசியன் டயத்தில் வந்தால் கார் லேட். நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கிளாக்கு இந்தியன் டைம். மலேசியா போனால் மலேசியன் டைம். ஒரு கிளாக் இருக்குல்ல, அதுதான் அடிப்படை. அதற்கு தகுந்தாற் போலத்தான் உங்களுடைய அனுபவங்கள், வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் அந்த டியூரேஷன் தான். அந்த டியூரேஷன் தாண்டி எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கலாம், ஆனால் இந்த காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், நமக்கு ஒரு கிளாக் இருக்கு, நம்ம கிளாக்கு செட் பண்ணியாச்சு. இந்த கிளாக்கில் இத்தனை காலங்கழிச்சு இந்த அனுபவங்கள் என்பது அப்படியே நெறிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காலக்கணக்கு மாறவே மாறாது. என்ன ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு கிளாக்கு, ஒவ்வொரு கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாக்கு. அதுதான் அந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த கால தத்துவம். அப்படி பார்க்கிற பொழுது எவ்வளோ அழகாக முதல் தத்துவம் வித்யா தத்துவத்தில் காலம்தான். இந்த காலத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மீது எல்லா அனுபவங்களும் வகுத்திருக்கிற முறையை பார்க்கிற பொழுது, இன்றைக்கு விஞ்ஞானத்தில் ஒரு கம்ப்யூட்டரை அடிப்படையாக அதனுடைய ஸ்பீடு மற்ற சமாதானம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது முதல்ல கிறிஸ்டலு. இந்த கிளாக்கை வச்சுட்டு தான் மற்றது எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பீடு என்ன, மற்றது என்ன, ப்ராசஸர் எவ்வளோ நாடி செய்யணும் என்பது போன்ற செயல்களையெல்லாம் தீர்மானிப்பது ஒரு கிளாக் என்பது போல அமைந்திருக்கிற வியப்பை பார்க்கிற பொழுது, சைவ சித்தாந்தம் மட்டும்தான் விஞ்ஞானத்திற்கு எதிர்ப்பாக இல்லாமல் மெய்ஞானத்திற்கு விஞ்ஞானத்தையே துணையாக கொண்டு விளக்கமளிக்கக்கூடிய ஒரே சமயமாக திகழ்வது சைவ சித்தாந்தம் மட்டும்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களானாலும் சரி, இட் வில் நெவர் கான்ட்ராடிக்ட் தி சயின்ஸ். இன்னும் சொல்ல போனால் சயின்ஸை எடுத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அழகாக விளக்கி கொண்டே போகலாம். பாதி சமயத்துக்கு, பாதி மதங்கள் பாதி சமயத்துக்கு விஞ்ஞானத்தை கண்டாலே உதறல். விஞ்ஞானத்தை கண்டாலே உதறல். அதனால் சொல்லுவாங்க, சயின்ஸ் இஸ் எகென்ஸ்ட் அஸ். நாம் வந்து விஞ்ஞானம் நமக்கு எதிரானது அப்படிங்கிற கொள்கையுடைய மதங்கள் உண்டு. விஞ்ஞானம் நமக்கு எதிர்ப்பானது என்ற கொள்கையுடைய சமயங்கள் உண்டு. ஆனால் விஞ்ஞானம் நம்முடைய கொள்கைகளை விளக்குவதற்கு துணை நிற்கும் என்று சொல்லி நிற்கின்ற ஒரே சமயம், விஞ்ஞானமாக விளிர்கின்ற சமயம் சைவ சமயம் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதனால்தான் சைவ சமயமே சமயம், சைவ சமயமே சமயம். இந்த காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கும் பாருங்க, த டைம். அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். எதை செய்தாலும் நாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற நினைப்பு நம்மிடமிருந்து நீங்கவே கூடாது. காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால என்ன, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். யார் சொல்றாரு? மணிவாசகர் சொல். காலம் உண்டாகவே அப்படின்னு சொன்னா, அப்பா there is a time limit for everybody. உனக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த கால எல்லைக்குள்ள நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும். நோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வாங்க முடியுமா? அப்ளை பண்ணி முடியாது, கஷ்டம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இருக்கு பாருங்க. அந்த காலமானது சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரம் என்று சொல்லுவது ஏன் என்று சொன்னால், இந்த சக்கரம் இட் டேக்ஸ் யூ டு சர்டன் டெஸ்டினேஷன் அண்ட் ஸ்டாப்ஸ் தேர். காலம் சுழன்று கொண்டே இருந்தால் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம்.
காலம் எப்போ நிற்கிதோ வாழ்க்கை இன்னும் போச்சுன்னு அர்த்தம். அதை சொல்லுகிறார். இந்த காலம் எப்படி போய்கொண்டே இருக்கிறது? நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு அப்படி ஒரு காலங்கிற ஒரு கணக்கு போய்கொண்டு இருக்கிறது, நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா? நமக்கு அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்குது. நம்முடைய தேதி கேலண்டரில் நம்முடைய ஷீட்டு கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு நினைவு இருக்கிறதான்னா அது அன்றாட வாழ்க்கை மாயையில் நாம் அதை உணர தவறுகிறோம்னு ஏன் சொல்லுகிறேன்னா, we waste our life like anything. நம்முடைய காலத்தை அவ்வளவு தூரம் அதை நாம் வீணாக்குகிறோம். காலத்தினுடைய அருமை கருதி இருந்தோம்னா இந்த காலத்தை எப்படி நாம் வீணாக்க மாட்டோம். வாழ்கின்ற காலங்கள் என்பது ரொம்ப குறிப்பிட்ட காலம்தான். அதற்குள்ளாக நாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நெல் அறுவடை பண்ணவங்க உமியும் நெல்லை இது பண்ணவங்க அதில் உமி தவிடெல்லாம் கலந்துருக்கும். அதை மரத்தில் வச்சு அதை பதரை இப்படி தட்டுவார்கள். இந்த பதரை தட்டுகிற பொழுது பதர் காற்றுல லேசாக இருக்கிறதுனால பறந்து போயிடும். அதனால் அது காற்று அடிக்கிற திக்கு நோக்கி அதை தட்டுவாங்க. காற்று அதை தள்ளிட்டு போகணும். அதுதான் தூத்துறதுன்னு பேர். தூற்றுவதுன்னா என்ன அர்த்தம்னா பதரை நீக்கி மணியை கொள்ளுவது. பதராக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்ல மணியாக இருக்கிறது கொள்ளுவது. இது உண்மையும். ஆனால் பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்னென்னா, காற்று உள்ள போதே, மூச்சு காற்று போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிற பொழுதே தூற்றிக்கொள், தீமையான பதரைகளை எல்லாம் நீக்கி கொண்டு சிவமணிகளை கொள்க என்பதுதான் அதற்கு அடிப்படையான பொருள். அதைத்தான் நாயனார் சொல்லுகிறார். உற்றறிவு 5ம் உணர்ந்தறிவு ஓர் 6-7ம் கற்றறிவு 8ம் கலந்தறிவு 9ம் பற்றியது 10ம் பல்வகை நாழிகை அற்றது அறியாமே அழிகின்றவாறே என்று சொல்றார். உற்றறிவு உணர்ந்தறிவு ஓர் 6-7ம் கற்றறிவு 8ம் கலந்தறிவு 9ம் பற்றிய 10ம். எப்படி பொழுது போயிட்டு இருக்கு நமக்குன்னு சொல்றார். சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க, சார் பொழுதே போக மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. சில பேரை கேட்டால் பொழுதே போக மாட்டேங்குது. இந்த கதை சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த கதை அந்த காலத்தில் இந்த மாதிரி கதை சொல்லுவாங்க இல்லையா, பௌராணிகர்கள்னு பேர். இந்த புராண கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? வடமொழியில் இப்போ நாம் தூய தமிழ் சொற்பொழிவுன்னு சொல்லிட்டோம். அங்கே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பழங்காலத்தில் சொல்லுங்க. கதா காலட்சேபம். அது என்னவா? கதா காலட்சேபம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதா காலட்சேபம்னு பேர். காலக்ஷேபம்னு பேர். காலட்சேபம்னா என்ன அர்த்தம்னா, அது காலட்சேபம் இல்லை. சேபம்னா என்ன அர்த்தம்னா போக்குறது. சேமம்னா சேமிக்கிறது. சேமம் சேமிப்பது, சேபம் போக்குவது. காலட்சேமமா காலட்சேபமா? காலத்தை போக்குறோமா காலத்தை சேர்க்கிறோமா? இப்ப என்னம்மா தெய்வ சம்பந்தமான செய்திகளை கேட்கிறதுனால காலம் போக்கப்படுகிறதா இல்ல காலம் சேர்க்கப்படுகிறதா? காலம். ஆமா. அதனால இது காலக்ஷேபம்னு சொல்லக்கூடாது, இது காலக்ஷேமம்னு சொல்லணும். அதைத்தான் சாமி சொன்னார். காலம் உண்டாகவே சேமிப்பதற்காக.
சேமித்தல் என்றால் என்ன அர்த்தம்னா யூஸ் பண்ணாம வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். எதற்காக பிறப்பு வந்தது, எதற்காக உடம்பு வந்ததோ அதற்காக அதை பயன்படுத்துவது. இப்ப எப்படி காலம் போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டப்போ சொல்றாரு, உற்றறிவு ஐந்தும். ஒரு 5 வகை என்னன்னா, பார்க்கறதுல கொஞ்சம், கேட்கறதுல கொஞ்சம், சுவைக்கிறதுல கொஞ்சம், இல்ல சுவைக்கிறதுல அதிகம், உடம்புல உணர்வதுல நுகர்வதுல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா காலம் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த காலம் எப்படி போய் கொண்டு இருக்கிறதுன்னா, 5 அறிவுகள் 5 புலன்களோடு பொருந்தி அதனால போய்கொண்டிருக்கிற காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு காலம். அதை இழுத்து பிடிச்சி நிறுத்த முடியுமா? கேன் வி ஸ்டாப் த கிளாக்? நோ, நெவர். போயிட்டே இருக்குது. ஸோ அந்த காலத்தை நாம் எப்படி பண்ணோம்னா, பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இது 5 பொறிகளும், அதான் உற்றறிவு 5. உற்றறிவு 5 என்று சொன்னால் 5 பொறிகளும் 5 புலன்களோடு பொருந்தி செல்லுகின்ற காலம். இது அறிவு போய் அந்தந்த பொறியோட போய் பொருந்துதல், புலனோட சேர்ந்து பொருந்துதல். உணர்ந்தறிவு ஒரு 6-7 பொருந்தியதை மனம் முதலிய அந்த கரணம் இருக்கு இல்லையா, மனம், புத்தி, அகங்காரம், இந்த அகங்காரங்கள் எடுத்து அதை சேர்றது. அது ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ். அது 6வது. கண்ணு பார்த்தாலும் காது கேட்டாலும் எல்லாம் மனமானது பற்றி கொண்டதா, அதை மனமானது அதை ஏற்றுக்கொண்டதா என்பது தான் ஸ்டேஜ் 7. மனம் ஏற்றுக்கொண்டு அங்கே போய் பதிவாரத்தில் கொஞ்சம் காலம் போகுது. மனம் ஏற்றுக்கொண்டது சித்தத்தில் போய் சேர்ந்துதா, இதுதான் தீர்மானம் என்று போய் சேர்ந்துதா, அதுதான் 7. அது 7வது நிலை. ஒவ்வொரு நிலைகளிலும் காலம் போய்கொண்டிருப்பதை அடுக்கி சொல்லுகிறார். ஒரு 10 நிலைகளில் அந்த காலம் போய்கொண்டிருப்பதை சொல்லுகிறார் சாமி. நமக்கு காலம் எப்படி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு 10 விதமான அனுபவங்களில் காலம் போய்கொண்டிருக்கிறது. முதல்ல 5 பொறிகளும் அதனுடைய புலன்களிலே பொருந்தி, பொறி வேறு புலன் வேறு இல்லையா? பொறி வேறு புலன் வேறு. பொறிங்கிறது கண்ணு காதுங்கிறதெல்லாம் பொறி. புலன்கிறது அதனுடைய அறிவு. கண்ணு பொறின்னு சொன்னால் பார்த்தல் அதனுடைய புலன், பார்வை அல்லது ஒளி அதனுடைய புலன். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இந்த காலங்கள் இதனோடு பொருந்துதல், பார்த்தல், கேட்டல், இவற்றிலே காலம் போவதும், பார்த்ததையும் கேட்டதையும் மனம் சேர்த்தல் என்பது போவதும், மனம் சேர்த்த பிறகு சித்தத்திலே அதனுடைய முடிவை சேர்ப்பது என்பதோடும் இப்படியாக காலம் போய்கொண்டே இருக்கிறது. சரி, இப்படி போய்கிட்டே இருக்கிற பொழுது என்ன ஆகுமா? நாயனார் சொல்றாரு, டக்குன்னு கொஞ்சம் பெரியவங்க புத்தகத்தெல்லாம் படித்தா என்னன்னு தோணுமா. கற்றறிவு 8. இந்த கற்ற அறிவுங்கிறது பாட புஸ்தகம் இல்லை, அது இல்லை. கற்றறிவுங்கிறது என்னன்னா, ஞானிகள், மற்றவர்கள், பெரியவர்கள் அருளி செய்த நூல்கள், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அதில் கொஞ்சம் பொழுது போகுமா சிலருக்கு. அது கற்றறிவு 8. கலந்தறிவு 9. 9வது நிலை ஒன்று என்னன்னா, படித்ததோடு நிறுத்தாம படித்ததில் என்ன சமாச்சாரம்னு தெரிஞ்சு அதோடு கலத்தல், அனுபவித்தல் இல்லையா? எதை படிக்கிறோமோ அதை படிக்கிறதுக்காகன்னு படிக்கிறது ஒன்று, படித்ததனுடைய எசன்ஸை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன இருக்குது செய்தி, அதில் என்ன சொல்ல வருகிறது, அது நமக்கு எப்படி பொருந்துகிறது என்று ஆய்வது என்பதும் அதை அனுபவிப்பது என்பதும் அது அடுத்த நிலை இல்லையா? வெறுமன படிப்பு மட்டும் அது அனுபவத்தை கொடுத்துறாது. படித்த பிறகு அதனால் ஏற்படுகின்ற அனுபவ விளைவு, அதுதான் ஸ்டேஜ் 9. கடைசியில் இந்த அனுபவத்தினாலே செய்த சாதனை அது 10. அதான் 10வது நிலை, பற்றியது 10. இப்படி பல்வகை நாழிகையினார், இப்படி பல்வேறு செயல்களினாலும் தொழில்களினாலும் காலமானது போய்கொண்டே இருக்குது. அற்றது காலம், அற்றது அறியாது,
அற்றதுன்னா வீணாகி போனதும் குறைஞ்சு போனதும் மறைந்து போனதுமாக காலம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை அறியாது, அதை தெரிந்து கொள்ளாமல் அழிகின்றவாறே. உடம்பு ஒரு நாள் அழிந்து விடுகின்றது, போய்விடுகிறது. அப்போ போய்விட்டதினால பெற வேண்டிய பலனை பெற முடியாமலேயே போய்விடுகிறது. எனக்கு தெரியலையே சார் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உனக்குன்னு 6வது அறிவு கொடுத்தார். ஏன் வந்தது இந்த உடம்பு, எதற்காக இன்பத் துன்பம் வருகிறது என்றெல்லாம் நாம் விசாரணை செய்யாமலேயே காலத்தை போக்கிக் கொண்டே இருப்போமே. ஆனால் குற்றம் யாருது? நமக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொன்று முக்கியமாக தெரிகிறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, இன்னொரு காலகட்டம் வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, இன்னொரு காலகட்டத்தில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிகின்ற ஒன்றிற்காகவே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸு மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல ஃபோக்கஸ் ஒரு டிகிரி, ரெண்டாவது ஃபோக்கஸு ஒரு ஜாபு, மூணாவது ஃபோக்கஸு ஃபாரின் ட்ரிப்பு, எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும், மூணாவது. நாலாவது ஃபோக்கஸு வசதியான மாமனார். நல்ல மனைவிங்கெல்லாம் போயிடுச்சு. குவாலிஃபிகேஷனே மனைவிக்கு என்ன, மாமனார் என்ன, அவருடைய பயோடேட்டாலாம் பார்த்து சௌரியமாக இருக்காரா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம். இப்போ ஸ்கூலில் பசங்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸினுடைய பயோடேட்டா வாங்கிட்டு தானே சேர்க்குறாங்க இல்லையா? சில ஸ்கூலில் அப்பாவும் அம்மாவும் டிகிரி ஹோல்டராக இல்லைன்னா அட்மிஷன் தரது இல்லையா பசங்களுக்கு, அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மைதானாம்மா? உண்மை. அதாவது பேரண்ட்ஸ் டிகிரி ஹோல்டர் கிராஜுவேட்ஸாக இருந்தால் தான் குழந்தைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்படித்தான் அவங்க சொல்லித்தர முடியும் அப்படின்னா. அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. நாங்கள் இருப்போம், நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியுது. இப்போ இவங்க தான் படிச்சிருக்கணும், இவங்க தான் சொல்லித்தரணும், இவங்க தான் எல்லாம் பண்ணணும்னா ஃபீஸ் இவங்க வாங்கிக்குவாங்களா, பேரண்ட்ஸு எல்லா டியூட்டியும் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேப்பா ரொம்ப பெரிதாக அவங்க படித்த காலத்தில் வீட்டு பாடம் எழுதுனாங்களோ இல்லையோ, இப்போ எல்லா பேரண்ட்டு பாவம் வீட்டு பாடம் தேட ரொம்ப அவசரமாக ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு இருந்தார். எங்கே வேகமாக போகிறேன் வீட்டு பாடம் எழுதுனுங்கன்னு. நீங்கள் இப்போ ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன். நான் அப்போ கொடுத்த வீட்டு பாடத்தை இன்னுமா எழுதலைன்னு கேட்டேன். இல்லைங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பையனுடைய வீட்டு பாடத்தெல்லாம் நான் எழுதி ஆகணும். அவன் வேற சத்தம் போடுறான், என்னப்பா ஒழுங்காக பண்ணி தர மாட்டேங்கிறேன். நான் போய் வாத்தியாட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கு. நீ ஒன்று பண்ணுப்பா, ராத்திரிலாம் படிச்சுட்டு காலையில் ஒர்க் அவுட் பண்ணுப்பாங்கிறாளாம். நிலப்ப தலைகீழாக போயிட்டு இருக்கு. அதுபோல இந்த ஆத்ம விசாரணைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சமயத்துலையும் ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ இது அப்படின்னு மாறிக்கிட்டே போகுது ஃபோக்கஸ். அப்புறமா ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் வந்தப்புறம் பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கடிந்த நாளும் மெலியோடு மூப்பு கோலனாய் கடிந்த நாளும். அப்போ வருகிற பொழுது என்ன எல்லாரும் இன்னும் பிரதோஷம் சொல்லிட்டு எங்கெங்கயோ போகிறாங்க, என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு ஒரு பிரக்ஞை என்னப்பா போகிறீங்க, கூட்டம் கூட்டமாக போகிறீங்க, இன்றைக்கி என்ன, இன்றைக்கி சனி பிரதோஷம், சனிக்கிழமை எனக்கு புரியுது, அது என்ன பிரதோஷம், அன்னைக்கு தாங்க சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டாரு. சரி அது ஒரு நாள் சாப்பிட்ருப்பாரு, ஒவ்வொரு பிரதோஷமா சாப்பிட்றாரு அப்படின்னு இதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு பதிலெலாம் தெரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்குள்ள தந்தையார் போயினார், தாயரும் போனார், தாமும் போவார் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த காலம் நெருங்கி விடுகின்றது. அதனால தான் அப்பர் சுவாமி சொன்னார், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டி. சொல்லுகேன் கேள் நெஞ்சே, ஒரு வழி சொல்றேன் கேளு. எதுக்கு நெஞ்சுக்கு சொல்ற?
உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும், பொழில் ஆரூரா ஆரூரா என்றே அலரான் இல்லே அப்படின்னாரு அப்ப சார். ஒன்று சொல்றேன், நெஞ்சே கேளு. எது பின்னாலேயோ திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, சுத்திக்கிட்டு இருக்கிற, எப்போ கூப்பிட்டாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாங்கிற. எப்பறமா பார்த்துக்கலான்னு எனக்கும் புரியல. எப்போ கூப்பிட்டாலும் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்புறம் பார்த்துக்கலாமேங்கிற போய்கிட்டே இருக்கிற. நீ தறி கட்டு போற, நானும் உன் பின்னாடி வர வேண்டியதா இருக்கு. உனக்கு ஒன்று சொல்லுகேன் கேள் நெஞ்சே, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில். நம்முடைய பாவங்கள் நம்முடைய துன்பங்கள் இவையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வேலை என்ன நாம் செய்யலை, இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. அதை செய்ய வேண்டாமா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சிவபெருமான்கிட்ட வந்து சேர். ஆனால் அவங்ககிட்ட வருகிற பொழுது நீ எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன், அந்த உறுதிப்பாடோடு வா. அது மட்டுமல்ல, உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும். இந்த மாதிரியான ஒரு பேக்கன் அட்டாச்மெண்ட். காலம் இருந்து கொண்டே இருக்கிறது, நாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய காலம் இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது அப்படின்னு எண்ணுகிறோம். இல்லை, இந்த நிமிஷம், இந்த மொமெண்ட்டு, இந்த வினாடி நீ ஈசனோடு நினைவை தொடர்பு படுத்திக்கொள். என்ன வேணா செஞ்சுக்கோ. சிந்தனையை கூட அவனுக்கு செயலை பற்றி கூட அதிகமாக கவலைப்படலை. நீ செய்வது எது வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் எப்பொழுதுமே அந்த தூய்மையான அந்த அன்பையும் அந்த உள்ளத்தையும் நீ சிவனுக்கு செலுத்தி கொண்டே இரு. அப்படி செய்து கொண்டு இருக்கிற காலம்தானே காலமாகும். அதனாலதான் ஒரு 10 நிலை சொல்லுகிறார். இது கற்றறிவு 8 கலந்தறிவு 9 பற்றிய 10 பல்வகை நாழிகையினர். பல்வகை நாழிகை என்று சொல்லுகிற பொழுது, நாழிகைன்னு ஏன் சொன்னார்னா அது காலக்கணக்குக்காக சொன்னார். பல மணி நேரம் வீணாக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றதுக்கு போல நாழிகையை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம், காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். காலம் இரவு பகல் என்று போய்கொண்டே இருக்கிறது. எந்த காலத்தையும் வீணாக்காமல் எல்லா காலத்தையும் அவனுக்கே அர்ப்பணித்து விடு. எல்லா காலமும் அவனுக்குத்தான், எல்லா காலமும் அவனுக்குத்தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கணக்கின்படி இருக்குது. இளமை சில காலம் இருக்கிறது, பாலபருவம் சில காலம் இருக்கிறது. இந்த காலத்திற்கு எல்லை இல்லாமல் அப்படியே ஒன்றுக்கொன்று தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற இந்த உடம்பை கொண்டுதான் நாம் சாதிக்க வேண்டி இருக்கிறது. எனவே உடம்பு நம்மிடம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றல்ல. அது இருக்கிற பொழுதே அவனுக்கு இந்த 5 புலன்களையும் மனதையும் புத்தியையும் அகங்காரத்தையும் சித்தத்தையும் பெறுகின்ற அனுபவத்தையும். அதனால தான் சொன்னார் கற்றறிவான 8. இந்த கற்று அறிகின்ற நூல்களை தேர்ந்தெடுப்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சில நூல்களை தேர்ந்தெடுத்து அதை படிச்சுக்கிட்டே இருந்து காலம் முழுக்க போனதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகமா இது வேஸ்ட் அப்படின்னு வச்சு அந்த காலத்தை யார் திருப்பி தரப்போறா? எத்தனையோ காலங்கள் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கும் ஒரு புத்தகத்தை அறிந்து கொள்வதற்கும். சோமசுந்தர நாயக்கர்னு ஒருத்தர் சூளையில், உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. அரங்கசாமின்னு ஒரு சின்ன பையன், அரங்கசாமின்னு அந்த அரங்கசாமிங்கிற பையன் பிறப்பால வைணவர். வைணவராக இருந்தாலும் கூட தேவாரம் 1-2 தேவாரம் தெரியும், அதை பாடுகிற வழக்கம். சங்கராச்சாரியார் கும்பகோணத்தில் போய் அவரிடம் தீட்சை பெற்று
அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு இந்த சங்கராத்வைதம் என்று சொல்லக்கூடிய கேவலாத்வைதம் இருக்க அதில் ரொம்ப ஈடுபாடோடு பிரம்மத்தின் மேலே ரொம்ப அன்பு பூண்டு அப்படி இருக்கிற காலத்தில் இவர் தேவாரம் பாடுறதை பார்த்து அச்சுதானந்தர்னு ஒரு குரு, அவரும் அத்வைத குரு தான். ரெண்டு பேரும் அவர் கூப்பிட்டு, இந்த பையன் நல்லா பாடுறானேன்னு அவனை கூப்பிட்டு அவனோட அளவலாவி அவனை சீடனாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட தான் இவர் வடமொழியெல்லாம் கற்றுக்கிறார். வடமொழியெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, உயிர்கள் கிடையாது அப்படிங்கிற தத்துவம், அது உயிரே கிடையாது பிரம்மம் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த தத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதையே எடுத்து கொண்டு வந்தார். இவர் கொஞ்சம் ஆங்கிலம் படித்தவர். ஒரு நாள் ப்ரூஃப் கரெக்ஷனுக்கு வந்தது இவர்கிட்ட. இவ்வளோ மொத்தமாக வந்தது ப்ரூஃப் கரெக்ஷனுக்காக அதை இந்த ஆங்கிலத்தில் இருந்ததை படித்து பார்த்தார். கரெக்ஷன் பண்ணும்பொழுதே அது என்ன இருக்குதுன்னு படிக்க பார்க்கும்பொழுது அது முழுக்க சைவ சித்தாந்தம். அதில் பதி பசு பாசம் அப்படின்லாம் என்னென்னவெல்லாம் வந்தது. இவர் நேராக போனார் குருக்கிட்ட. இது என்ன பதி பசு பாசம்லாம் போட்டிருக்க குரு, அது என்னன்னு கேட்டார். அதெல்லாம் நம்ம படிக்கவே கூடாது, ரொம்ப பச்சாரன்னார் அவர். ஏன் அப்படின்னார், நமக்கு அது எகென்ஸ்ட், அது எதிர்ப்பான கொள்கை அப்படின்னா. அது என்ன கொள்கை அது அப்படின்னார். அது எனக்கு தெரியாது, அது வேண்டாம் நமக்கு அப்படின்னார் அவர். இவர் ஆனாலும் விடலை. இந்த கொடுத்தவர்கிட்டே நேராக போனார். இது எங்கேருந்து எடுத்தீங்க, இதுக்கு எங்கேருந்து மூலமெல்லாம் எங்கே இருக்குன்னா, அவர் 14 சாத்திரம் பாருக்கு அதில் அப்படின்னார். 14 சாத்திரம் என்னென்னா திரு உந்தியார், திருக்களிட்டுப்படியார், மெய்கண்டாருடைய சிவஞான போதம் 14 நூலையும் வாங்கினார், அலசினார், படித்தார். 14 நூலையும் வாங்கி அலசி படித்தார். யார் இந்த பையன் அரங்கசாமி. படித்து முடித்த உடனேயே குருக்கிட்ட வந்து சொன்னார், குருவே இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட கேட்ட தத்துவங்கள், நீங்கள் எனக்கு சொன்ன தத்துவம், நான் உங்ககிட்ட கேட்ட தத்துவம், இது வரைக்கும் படித்த தத்துவம் எல்லாமே வேஸ்ட். யார் எனக்கு சீடன், இந்த சீடன் அந்த குருக்கிட்ட சொல் எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இதில் இப்போ நான் படித்த இந்த சைவ சித்தாந்தத்தை பார்க்கிற பொழுது தான் எல்லா கேள்விகளுக்கும் விஞ்ஞானபூர்வமான விடைகளும் உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸும் இதில் தான் இருக்குது. இதில் எதுவும் இல்லை. இதையே கட்டிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. அதனால் இதெல்லாம் தூரம் ஓரம் கட்டிவிட்டு இந்த தத்துவங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு இதை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் பயனடைந்தவர்களாக ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா சமயங்களும் சமயம் வேறு வாழ்க்கை வேறு என்ற முறையிலே அமைந்திருக்கின்றன. சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சமயம் வேறில்லை வாழ்க்கை வேறில்லை, வாழ்க்கையே சமயம், சமயமே வாழ்க்கை என்று இருப்பது சைவ சித்தாந்தம் மட்டும்தான் என்று எடுத்து சொல்லி, நீங்கள் இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்னன்னா, குரு தான் சீடனை மாற்றி இருப்பார். இந்த ஒரு இடத்துல தான் சீடன் குருவை மாற்றினார். குரு சீடன் 2 பேரும் கும்பகோணம் கிளம்பி போய் சங்கராச்சாரியாரிடம் பெற்ற தீட்சையை திருப்பி கொடுத்துவிட்டு நேராக காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்க சிவாச்சாரியாரிடம் தீட்சை பெற்றார்கள். தீட்சை பெற்ற உடனேயே அரங்கசாமி, தீட்சை பெற்ற அரங்கசாமி சோமசுந்தர நாயக்கராக ஆனார். அப்போ தான் அவருக்கு பேர் சோமசுந்தர நாயக்கராக. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தத்துவங்கள் நூல்களை படிக்கின்ற பொழுது நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். தேவையில்லாத நூல்களை படித்து கொண்டிருந்தோம் ஆனால் வாழ்க்கையில காலம் வீணாகி போய்விடும். இப்போ சாக்கிய நாயனார்னா பரவாயில்ல. சாக்கிய நாயனார்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 63 நாயன்மாரில் ஒரு நாயனார். வேறு எந்த மதத்திலையாவது இல்லாத ஒரு அதிசயம் பாருங்க. 63 நாயன்மாரில் ஒரு நாயனார். சாக்கியர்னா பௌத்தர்னு, பௌத்த நாயனார்னு பேர் அவருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் பௌத்தம் சமணம் எல்லா சமயங்களையும் படித்து பார்த்து கரை தேர்ந்து
அவர் பார்த்தார். உண்மையிலேயே சமயம்னா எதுன்னு கேட்டால் சைவ சித்தாந்தம் தான் சமயம். ஏன்னா அதையெல்லாம் எப்போவுமே மற்ற நூல்களையும் படித்து மற்ற சமயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறவர்களுக்குத்தான் இதனுடைய உண்மையும் உயர்வும் தெரியும் இல்லையா? சாக்கிய நாயனார் எல்லாத்தையும் படித்து பார்த்து விட்டு சொன்னார், சைவ சமயம் மட்டும்தான்ப்பா செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் அப்படின்னு ஸ்கொயராக இருக்குது. கரெக்டாக நாலு பக்கமும் கரெக்டாக அடைச்சி கன்ஃபைண்டாக இருக்குது. ஆனால் மற்ற சமயங்களில் ஏதாவது ஒரு பக்கம் இல்லை, ஓப்பனாக இருக்குது. ஒரு பக்கம் இல்லை, ஓப்பனாக இருக்குது. சைவ சமயத்தில் மட்டும்தான் ஃபுல் ஸ்கொயர் 4 இருக்குது. செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் என்று சொல்லக்கூடிய முழுமை பெற்றதை ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. 4 பக்கங்களை கொண்ட ஒரு அடைப்பாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் சைவ சமயம் சார்ந்தார். ஆனால் என்ன பண்ணாருன்னா, சைவ சமயத்திற்குள்ளே எல்லாம் அடக்கங்கிற காரணத்தினால எந்நிலையில் நின்றாலும் எக்கோலும் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை. இதான் சொன்னார் பாருங்க தத்துவம். நீங்கள் என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கங்க, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும். இதான் பெரிய புராணம் பேசுது. இது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் அமைத்துக் கொள்ளணும், அப்போ தான் உன்னை ஒப்புக்கொள்வேன்னு கிடையாது. அது உனக்கு பிரியம், அது சைவ சமய சின்னங்கள் அணிஞ்சுக்கோ. இருந்தாலும் நல்ல கவனமாக கேளுங்க. திருநீர் அணியலை, உருத்ராட்சம் போடலை, 63 நாயன்மாரில் ஒருத்தர் அவர். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு கோயிலுக்குள்ளேயும் அவர் உள்ள விடலை. யார? சாக்கிய நாயனார. அவர் கோயிலுக்குள்ளேயே விடலை. ஏன்னா இவர் இந்த பௌத்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் பௌத்தம் தான், நான் சைவம் தான், ஏன் உள்ள விடுங்க, ஏன்னா விட மாட்டேன்ட்டாங்க. அவர் பார்த்தார், அட போங்கப்பா. அவர் பெருமானை நினைந்தார், உம்மை பார்க்காம நான் சாப்பிட முடியாதியா சாமி, எனக்காக வரமாட்டியான்னு கேட்டார். வெட்ட வெளியில் தோணிட்டார் சாமி. அங்கெல்லாம் போவேன், நீ வா, இங்கே வா அப்படின்ட்டாரு. வெட்ட வெளியிலே சாக்கிய நாயனருக்காகவே தோன்றினார் சுயம்புவாக சிவபெருமான். பார்த்த உடனே அன்பு மேறிட்டது. என்ன செய்யறதுன்னே தெரியல. கையில் பூவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விட்டாரு கல்ல, அவ்வளோதான். அன்பு அதிகமாக போயிடுச்சுங்க. அன்பு அதிகமாக போனால் என்ன, ஆக்ஷனுக்கு ஒன்றுமே கிடையாது. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்பு அதிகமாக வச்சுன்னா கடிச்சிருக்க நம்மளை, தெரியுமா உங்களுக்கு? வெறுக்குன்னு பிடிச்சி கடிச்சிடும். அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அதிக அன்புன்ட்டு. நமக்கு வேணால் வலிக்கும், ஆனால் அதுக்கு தெரியாது அன்பு எப்படி காட்டுறதுன்னு தெரியாது. அப்படியே மேலே உளுந்துக்கும் கட்டி பிடிச்சிக்கும் கடிச்சிடும் போட்டு. அன்பு தானே. அதுபோல் சாக்கிய நாயனார் பார்த்தார், சுற்றி பற்றி பார்த்தாரு, ஒன்றும் மரமும் கிடையாது, ஒன்று பெட்ட வெளியில் வந்துட்டாரு. அன்பு கடிச்சு இழுத்தாரு கல்ல, ஃபைன் விட்டார். சாக்கிய நாயனார் விட்டாருன்ட்டு நீங்கள்லாம் கிளம்பிடாதீங்க. அவர் அன்பினுடைய வெளிப்பாடு எப்பவுமே சாமிக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இது 12ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கும் கல்லால் எரிந்து வழிபடுகின்ற வழக்கம் உலகத்தின் பல் மூலைகளில் நிகழ்கிறதே. அதனுடைய அடிப்படை எப்போ இருந்திருக்கு? அப்போ சைவத்திலே இருந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, எல்லா சமய வழக்கங்களும் சைவத்துக்குள்ள அடக்கம் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய சான்றே கிடையாது. ஒரு காலத்தில் இந்த யூனிவர்ஸ் முழுக்கவே சிவ வழிபாடு தான் இருந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களே எழுதுறாங்க. அப்படி அந்த அன்பின் வெளிப்பாடுல அந்த கோலத்தை பத்தி கவலை இல்லை. எப்பவுமே மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை. சிவபெருமானே எந்த காலத்திலையும் மறக்கிறது இல்லை. அவரை நினைந்து கொண்டே இருப்பது. நீ எப்படி வேணா போ, எப்படி வேணா வா, அதை பற்றி இல்லை. இது நம்ம சமயம் தந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை, வரம். எங்கேயும் காண முடியாது. அதனாலதான் சொல்றாரு, அழிகின்ற ஆண்டவை 5-3
மொழிகின்ற 33 என்பது ஆகும். ஒரு ஏஜ் லிமிட் சொல்றார். இந்த காலக்கணக்கில் ஒரு ஏஜ் லிமிட் சொல்றார். முதல் லிமிட் வந்து 5 5 3 5 5 10 10 3 13 13 வரைக்கும் ஒரு லெவல், ஒரு சீலிங். முடிகின்ற 33, அடுத்தது 33 என்பதாகும். கழிகின்ற கால் 62 என்பது, எழுகின்ற 50 எவ்வளவு? 100 80 62 80. இதை நீ எண்ணிக்கொள்ளுங்கிறாரு. இந்த சீலிங் எப்படி சொல்றாரு? ஒரு மனிதனுடைய கால அளவு, ஆயுசு கணக்கை சொல்லுகிற பொழுது ஆயுள் கணக்கு 13 33 62 80 100. 13 வயதுக்குள்ளேயே முடிஞ்சு போகும் அந்த ஆயுள் கணக்கு, காலக்கணக்கு முடிஞ்சு போகும்னு சொன்னால் அது எந்த பயனும் இல்லாமல் போன பிறப்பாகி விடுகிறது. 13 வயசுக்குள்ளே ஒன்றும் எதையும் தெரிந்து கொள்ளவும் முடியல, எதையும் உணர்ந்து கொள்ளவும் முடியல, எதையும் பயின்று கொள்ளவும் முடியல. அதனால் 13 வயசு வரைக்கும் ஒரு ஆயுசு முடியுமானால் அரைகுறையாக முடிஞ்சு. 33 அடுத்த சீலிங் சொல்லுகிறார். 33 என்பது ஓரளவுக்கு வாழ்க்கையை புரிந்த நிலை. 60 62 ஒன்று சொல்லுகிறார். அடுத்த கணக்கு 33க்கு அடுத்தது 62 சொல்லுகிறார். இந்த 62வது வயது தான் 62வது வயது தான் வாழ்க்கையை பூரணமாக புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையாக கருதப்படும். 80 100 நிறைவாக கொள்ளப்படும். இந்த 80 100 என்று சொல்வது நிறைவாக கொள்ளப்படும். 62 என்பது ஒரு வாழ்க்கையாக கொள்ளப்படும். 33 2 கேட்டா 13 ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 13க்கு கீழே இருக்கிறவங்களை பற்றி நாம் ஒன்றும் அதிகமாக சொல்ல முடியாது. 33 இருக்கிறவங்க அலர்ட் ஆயிடணும், வந்துடணும் ரூட்டுக்கு. ட்ராக்கு செட் ஆகிடுச்சு. 33 வயசுக்கு முன்னாடியே ட்ராக்கு செட் ஆகிடுச்சுன்னா டெஸ்டினேஷன் இன்னும் வரலைன்னா கூட பரவாயில்ல, பட் வந்துட்டாங்க 33க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாதகம் இல்லை. 62க்குள்ள இந்த 33க்குள்ளே வந்துட்டா இந்த 30 வருஷத்தில் அவர்கள் தம்முடைய ஆன்மீக இந்த வாழ்க்கையினுடைய பயனை ஓரளவு பெற்றுவிடலாம். 62க்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமுதற் பொருள் எது என்று தெரிந்து கொள்வதும், அந்த முழுமுதற் பொருளினுடைய அன்பை பெருக்குவதற்கு எதெல்லாம் சாதனங்கள் என்று தெரிந்து கொள்வதும், சிவபூஜை செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்வதும், அதன் மேலே நாட்டம் கொள்ளுவதும், இப்படியாக பல்வேறு நிலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உடம்பு பெற்ற பயனை அடைந்து விடலாம். அதனால நாம் அந்த 33 வயதிற்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் ஓரளவு சௌரியம். வரல 62க்கு முன்னாடி தான் சார், கொஞ்சம் இப்போ தான் சார் 40 45 தான் சார் என்னமோ விவரம் தெரிஞ்சுது. 45 தான் ஒரு விவரம் தெரிஞ்சு. ஒருத்தர் அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், எனக்கு திருமுறையை பற்றி கூட அதிகமாக தெரியாது சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு நாள், ரொம்ப பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தவுடனே ஒருத்தர் சொன்னார், எதுக்கும் தேவாரம் படியேன்னு சொன்னார். டக்குன்னு எடுத்து வச்சு படித்தேன் தேவாரம். அப்புறமா தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் திருமுறைன்னு தெரிஞ்சு சார், அப்புறம் வந்தேன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிராசிங் பாயிண்ட் வருது, படிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இப்போ அவர் நினச்சி பார்க்க சொல்கிறாரு, சார் அந்த கஷ்டம் வந்து கூட நல்லதாக போச்சு சார், இல்லாட்டி தேவாரமே தெரியாமல் போயிருந்துருக்கணுங்கன்னாரு. திருமுறைகளே தெரியாமல் போயிருந்துருக்கோம், திருமுறை தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னார். இப்போ 33 வயசுக்கு முன்னாடி தெரியலன்னா கூட 33லேருந்து 62 வயசுக்குள்ளே தெரிஞ்சு விட்டால் 62 வயசுக்கு மேலே தெரியுது. அறுபது வயசுக்கு மேலே தெரியுது அப்படின்னு சொன்னால்
அப்போ சொல்கிறாரு, நீ 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் ஒரு வேளை போட தப்பிச்சுக்கலான்றார். ஆனால் காலம் முடிஞ்சு போச்சுன்னா போச்சு. ஆக என்ன சொல்ல வருகிறார் நாயனார் என்று சொன்னால், உரிய காலத்திலே உணர்வு பெற வேண்டிய நிலையிலே உணர்வு பெற்றவர்களே நல்வினை பயனாக சிவத்தை அறிந்தவர்களாக ஆகிறார்கள். நல்வினையினாலே இந்த உடம்பு பெற்றவர்கள் நல்வினையின் பயனாக அவர்கள் அடைவது எது என்று கேட்டால், எல்லா செல்வத்தை காட்டிலும் சிவனை அறிவதும் சிவனை வழிபாடு செய்வதுமான பெரும் செல்வத்தை அவர்கள் நல்வினையின் பயனாக அடைந்து விடுகிறார்கள். நல்வினையின் பயன் இல்லை என்று சொன்னால் சிவனை அறிவதற்கு தாமதமாகி விடுகிறது. அப்ப சிவனை அறிந்து கொள்வது என்பதே ஒரு நல்வினையின் பயன்தான். சிவனை வழிபடுவது என்பது அடுத்தது வரட்டும், முதல்ல அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் இல்லையா? தெய்வம் உண்டென்பது ஒரு சித்தம் உண்டாகவே 6 கோடி மாயாசக்திகள்னாரு மணிவாசகர். கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமே கூட, ஏன்னு சொன்னால் கடவுள் என்று தெரிந்த உடனேயே, கடவுளுங்கிற கான்செப்ட் தெரிந்த உடனேயே நாம் கடவுள் என்பவர் நமக்கு வேண்டுமானவற்றையெல்லாம் தருகின்ற ஒருவர் என்கிற அந்த நிலையிலேயே கடவுளை அறிந்தும் வணங்கியும் வழிபட்டும் வருகிற நிலையில் இருக்கிறோம். ஆனால் கடவுளை அறிந்த உடனேயே நாம் பெற வேண்டிய பொருளே இதுதான் என்று உணர்கிற காலம் வருவதற்குள்ளே காலம் முடிந்து போனாலும் போய்விடும். எனவே கடவுள் என்பவர் பெற வேண்டிய பொருள்களை தருகின்றவர் அல்ல, பெற வேண்டிய பொருளே அவர்தான் என்று தெரிந்து கொள்வதுதான் ஞானம். இந்த ஞானம் வரத்துக்கு அதுக்கு எந்த காலம்? இந்த ஞானம் வரத்துக்கு அதற்குரிய காலம் எது அப்படிங்கிற பொழுது தான் சொல்லுகிறார். 33:62 33:62 33க்கு கீழே இருக்கிறவர்களை எப்படியாவது கவர்ந்து இழுத்து கையில் கொடுத்து பார்த்து சொல்லி அவர்களை ஆர்வப்படுத்தி இதில் ஈடுபடுத்துவோமே, ஆனால் நல்வினை பயன் காரணமாக தெரிந்து கொண்டு விடுவார்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார் நாயனார். இந்த காலசக்கரத்தை ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். நம் பெற்ற இந்த உடம்பினுடைய இடிஞ்சில் இருக்க விளக்கறி கொண்டுனார். அடர்ந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர். இந்த உடம்பை நீண்ட நாள் வைத்துக் கொள்ள வேண்டும், உடம்பை நீண்ட நாள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உடம்பை நீண்ட நாள் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிற மூர்க்கர்களும் முட்டாள்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், உடம்பை நீண்ட நாள் வைத்துக் கொண்டால் உடம்பினாலே அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை அனுபவிக்கலாம் என்கிற கருத்தினாலேயே உடம்பை நீண்ட நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறார்களே தவிர, உடம்பை நீண்ட நாள் வைத்துக் கொண்டால் இன்னும் சிவ வழிபாடும் சிவபூஜையும் செய்து பெற வேண்டிய லாபத்தை பெறலாமே என்று கருதுகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்களே என்று வருந்துகிறார். அதை சொல்லுகிறார். இடிஞ்சில் இருக்க விளக்கறி கொண்டு, கையில இடிஞ்சில்னா அகல், அடர்ந்தது அறியார், அடர்ந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர். இந்த உடம்பை நீண்ட நாள் வச்சுக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்றான். என்ன கூட ஒருத்தர் ரகசியமாக விசாரிச்சார். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் சார். என்ன சார் சொல்லுங்கன்னு. இந்த பஸ்பம்லாம் பண்ணுறாங்களாமே, அது யாராவது தெரியுமா உங்களுக்கு? என்ன பஸ்பம் அப்படின்னு. இல்லைங்க, அந்த பஸ்பம் தங்க பஸ்பம்லாம் பண்ணுவாங்களாம். பழனியில் ரொம்ப பேர் கொஞ்சம் பேர் பண்ணுறாங்களாமே தங்க பஸ்பம். எதுக்குங்க அப்படின்னு. அதில் சாப்பிட்டா ரொம்ப நாள் இருக்கலாமா, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக. அது சாப்பிட்டா கொஞ்ச நாள், தங்கத்தையே பஸ்பம் பண்ணி அதை சாப்பிட்றது. அப்படியா, எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு. இன்னும் அவர் சொன்னார், என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அருணகிரிநாதரே சொல்லியிருக்காராம என்னார். அடுத்தது அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரா? எனக்கு தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன். அருணகிரிநாதர் எங்கே சொல்லியிருக்கார்? என்னங்க நீங்கள் தெரியாத மாதிரி சொல்கிறீங்கன்னு. அது ஏதோ சொன்னாங்களே வகுப்பு, ஏதோ சொன்னாங்க. ஓ, திருவகுப்பா அப்படின்னு. ஆமாம், திருவகுப்பில் தான் சொல்லியிருக்காரம்ம. அதில் சித்து வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்குது. அந்த சித்து வகுப்பில் இந்த
இதை சொல்கிறார், தங்க புஷ்பம் செய்கிறது, பொண்ணை இது இரும்பை தங்கமாக்குறது எல்லாமே சொல்லியிருக்கார் திருவகுப்புன்னு ஒரு புஸ்தகத்தில். அது அவர் செஞ்ச 6 நூல்களில் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், அப்புறம் மேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இதில் திருவகுப்புன்னு ஒரு நூல், அது 6வது நூல். அதில் ஒரு திருவகுப்பில் நிறைய வகுப்பு இருக்குது. வேலைக்காரன் வகுப்பு, வேல் வகுப்பு, வேடிச்சி காவலன் வகுப்பு, திருவேலை வகுப்பு எல்லாம் இருக்குது. நிறைய வகுப்பாக இருக்கும் அதில். அந்த வகுப்பில் ஒரு சித்து வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்குது. என்ன ஒரு சமயம் அந்த கோயப்பேட்டையில் ஒரு சண்முகானந்தபுரம் சபையில் கூப்பிட்டுருந்தாங்க பேசுறது. தலைப்பு என்னென்னா சித்து வகுப்பு. எந்த வகுப்பு ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? எத்தனையோ வகுப்பு முன்னால் சீர்பாத வகுப்புன்னு ஒன்று இருக்குது. திருவடிய உததி இடை கடவு மரகத வருண குல துரக உபய லலித கனகரத கோடி சூரியர்கள் உதயமன அதிகவித கலபக முயலின் விசை யுகமுடிவின் இருளகளை ஒரு ஜோதி வீசுவது அப்படின்னு திருவகுப்பில் சீர்பாத வகுப்பு சொல்லியிருப்பார் சுவாமி. தட 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 தடன்னு பொதிகை எக்ஸ்பிரஸ் போகிற மாதிரி போகும் அது வண்டி. அதெல்லாம் விட்டுவிட்டு சித்து வகுப்பு சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க. யார் தேர்ந்தெடுத்ததுன்னு கேட்டேன். அதில் ஏதோ ரசவாதம்லாம் வருதான், என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு நாங்கள் கொடுத்தோங்க ஐயா இங்கே தலைப்புண்டார். அது சொல்லியிருக்காரு சாமி, எப்படி இப்படிலாம் செய்யணும், எப்படி கலையம் தயார் பண்ணணும், எதெல்லாம் சேர்க்கணும், எப்படி வேவு கட்டணும், எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லிட்டார். கடைசியில் சொல்லியிருக்காரு, தப்பாக செஞ்சேன்னா பைத்தியம் ஆகிடுவேன்னு எழுதியிருக்காரு. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னேன், கடைசி வரி ஒன்று இருக்குது, இதைத்தான் நீங்கள் முக்கியமாக கேட்கணுன்னு. எல்லோரும் நோட் எடுத்து வச்சு குறிக்க ஆரம்பித்தாங்க. இது தப்பாக செஞ்சீங்கன்னா மெட்ராஸ் 10 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் ஜாபி தான் சொல்லியிருக்காங்க. இது இரும்பை பொண்ணாக மாற்றுறது வேற ஒன்றும் இல்லை, இந்த உடம்பை தான் தங்கமாக மாற்றுறது, வேற ஒன்றும் கிடையாது. இது வேதித்தல். இந்த உடம்பை ஆன்மாவை அவன் வேதிக்கின்றான். அதனால தான் அவனுக்கு வேதியன்னு பேர். வேதித்தல்லாம் மாற்றுதல்னு அர்த்தம். இரும்பு போல இருக்கிற இந்த ஆன்மாவை தங்கம் போல மாற்றுகிறான். ஏன்னா அது செம்பு போல இருக்கு, செம்புல களிம்பு இருப்பது போல நம்மகிட்ட களிம்பு இருந்துகிட்டே இருக்கு ஆன்மாவில், அதை தங்கமாக மாற்றுகிறான் சிவபெருமான். ஆக இந்த உடம்பு என்கிற ஒரு விளக்கை கொண்டு நீ பெற வேண்டிய நன்மையை பெற வேண்டாமா? கடிந்து அனல் ஊதி கதுவ வல்லார்க்குன்னார். இந்த உடம்பினுடைய பயனே சிவபெருமான் எண்ணி மூலாக்னியாக இருக்கக்கூடிய அக்னியை எழுப்பி இந்த குண்டலினியை மூல நாடியாக வழங்கக்கூடிய அந்த சுழுமுனா நாடி நொடியாக உடம்பு முழுவதும் பரவச் செய்வது. கதுவ வல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நண்டலும் ஆமேனார். இந்த உலகத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய சிவத்தை உணர்கின்ற யோகம்தான் சிவயோகம்தான் உடம்பு பெற்றதனுடைய பயனாக விளைகிறது. எனவே யோகம் என்பது தீவிர அன்பு, வேற ஒன்றும் கிடையாது. சிவத்தின் மேல அதிதீவிர அன்பு, சிவபெருமான் மேல அன்பு சரியை, சிவபெருமான் மேல தீவிர அன்பு கிரியை, சிவபெருமான் மேல அதிதீவிர அன்பு யோகம். சிவமே ஆதல் தான் ஞானம். ஆக இந்த கால சக்கரம் என்பது சுழண்டு கொண்டே இருக்கிறது. சுழண்டு கொண்டே போகிற சக்கரம் எத்தனை காலம் எத்தனை தடவை சுழற வேண்டும் என்கிற கணக்கு இருக்கு. அந்த கால சக்கரம்னாரு இட்ஸ் அ கிறிஸ்டல் கிளாக்கு. அது எத்தனை சுழற்சின்னு கணக்கு இருக்கு. அத்தனை சுழற்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும், எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதனால் அந்த சுழற்சியின் கணக்கின்படி இந்த உடம்பு தரப்பட்டு இருக்குது என்பதை மறந்து விடாமல் ஒவ்வொரு நொடியையும் சிவத்தை நினைவதிலும் சிவ சிந்தனை செய்வதிலும் சிவ தொடர்பான செய்திகளிலே பங்கேற்பதுமாக நாம் கழிக்க வேண்டாமா என்கிற செய்தியை சொல்லுகிறார் காலசக்கரத்திலே. தொடர்ந்து காலசக்கரத்திலே பல செய்திகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். காலசக்கரம் ஒரு முக்கியமான, ஏன்னா காயசித்தி உபாயம் முடித்த உடனேயே காலசக்கரத்தை எடுத்திருக்கார்.
உடம்பை பாதுகாக்கணும்னா உடம்புக்கு ஒரு காலம் உண்டு, அதனால் அந்த காலத்தின்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். 5 எழுத்தை விடாதீர்கள், எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருங்க. 5 எழுத்தை சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு பக்கத்தில் பகைமை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த விதமான வினை துன்பங்களாக இருந்தாலும் நெருங்குகிறது 5. அதற்கு எப்போ பண்ணணும்னா மூல மந்திரமாக இருக்கக்கூடிய இதை கணித்து அதை நம்ம கை கொள்ளணும். அப்போ சொல்லலான்னு இருக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் 5 எழுத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும். மற்றவர்களை பார்க்கிற பொழுது நமச்சிவாயம் என்று தான் சொல்லி பேசணும், நமச்சிவாயம்னு சொல்லி எழுதணும். நமச்சிவாயன்னு சொல்லி அதிகமாக சொல்ல நமக்கு கவசமாக அது விளங்குகிறது. 5 எழுத்தை ஓதுங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.